தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இன்று இந்த சனிக்கிழமை 15ஆம் தேதி 2025 அன்று உங்களை காண தேவன் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இன்று தேவன் நமக்கு வேதா மூலமாக கொடுத்திருக்கிற வசனம் என்னவென்றால், மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதாவது கேட்டுக்கு போகிற the way that leads to distraction, அதாவது கேட்டுக்கு போகிற வழி இந்த உலகத்தில் இருக்கும், அந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்கிறது. அதாவது என்ன, இப்போ நம்ம ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறோம், கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், நல்ல பொசிஷனில் இருக்கோம், நம்மளை வேலை தேடி வராங்க, இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நம்மளால் கொடுக்க முடியும், நம்ம அந்த வேலையை நம்ம கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அவங்கள கையூட்டு, அதாவது லஞ்சம் வாங்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதான் கேட்டுக்கு போகிற வாசல். லஞ்சம் மட்டும் இல்லை, பயங்கரமாக பொய் சொல்கிறது, சண்டை போடுறது, சண்டைக்கு விரைந்தோடும் கால்கள், அக்கிரமம் செய்கிறது, மற்றவன் நான் பார்த்து அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவனை எப்படியாச்சும் கெடுத்து கீழே தள்ளுறது, மற்றவன் உயர்ந்தால் நம்மளால் தாங்கிக்கவே முடியறதில்ல. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்கள் அப்படி பார்க்குறவங்க யாரும் நினைக்கல. ஆனால் இந்த வசனத்து மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம எப்பயுமே மற்றவங்க நல்லா இருக்கணும், கிறிஸ்துவ ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், தினமும் கூடிய மட்டும் சமாதானமாக இருக்கும் எல்லாரோடும். அது மட்டும் இல்லை, நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் புறஜாதிகளுக்கு, உண்மையில் தேவனை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் அவரை பற்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கோம். நம் தலையில் விழுந்தது கடமை, இல்லை என்றால் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்டுக்கு போகிறது நீங்கள் லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லணும், லஞ்சம் வாங்கலாம். இதில் என்ன லஞ்சம் வாங்கினா என்ன தப்பு இருக்குது? இந்த மற்றவங்க நம்ம முன்னேறணும், அதனால் நம்ம மற்றவனை கெடுத்தால் தான் நம்ம முன்னேறணும். அவனை அடித்தா தான் முன்னேற முடியும், மற்றவன் வஞ்சித்தா தான் முன்னேற முடியும். இந்த வியாபாரத்தில் இந்த மாதிரி சில குறுக்கு வழிகளை பண்ணால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் அது கேட்டுக்கு போகிற வழி. அதை என்ன சொல்கிறாங்க வேதாமத்தில், நிறையா பேர் அதை தேடி போகிறாங்களாம். many are going that way, but this narrow way, அதாவது இடுக்கமான பாதை, இயேசு ஆண்டவரை நோக்கி போகிறது, சுவிசேஷம் சொல்கிறது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, மற்றவங்க நல்லா இருக்கணும் ஜெபிக்கிறது, நாட்டுக்காக ஜெபிக்கிறது, ரட்சிக்கப்படாதவங்க ஜெபிக்கிறது, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது, இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தனை உயர்த்தி விடுறது, நம்மளுக்கு திராணி இருக்கும்போது அவன் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவனை உதவி செய்து அவனை உயர்த்தி அழகு பார்க்குறது, இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ், ஒழுக்கமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, அப்படிலாம் இருக்கும் பொழுது அது இடுக்கமாக தான் இருக்கும். என்ன பிரதர், இந்த வாழ்க்கையில் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், ஆண்டவர் கொடுத்த ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோமே, ஜாலியாக இருப்போம், நிறையா சினிமா பார்ப்போம், நம்ம இஷ்டப்படி வாழலாம், மது போதை அதில் கொஞ்ச நாள் தானே, ஒரு சோஷியல் ட்ரிங்கர் தானே பண்ணலாம், என்ன தப்பு இருக்குது? ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்காரா? அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டமே நான் நடத்த வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த கொடுத்துக்கப்பட்ட இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு விரைவாக சொல்கிறேன், சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவங்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கேட்டுக்கு போகிறது சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். தயவுசெய்து வேண்டாம். ஜீவ பாதை இருக்குது, அந்த ஜீவ பாதை நம்மளுக்கு கடினமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கடினம் நிலைத்து இருக்காது.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபத்திரம் உண்டுனாரு, ஆனாலும் நான் ஜெயம் கொண்டேன்றாரு. திடன் கொள்ளுங்கள். உபத்திரமே வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவர்களை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்கள கேட்டு பாருங்க. என் வாழ்க்கையில் கூட எல்லார் வாழ்க்கையிலும் உபத்திரம் இருக்கும். கிறிஸ்துவனாக இருந்தால் உபத்திரம் இருக்கும். ஆனால் உபத்திரமே வாழ்க்கை ஆண்டவர் சொல்ல, அதை தப்பித்து கொள்ளும் வழியை உண்டு பண்ணுவார். அப்போ யாராக இருந்தாலும் பார்க்குற யாராக இருந்தாலும் ஜீவ பாதையில் நீங்கள் நடக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஜீவ பாதையில் நடத்துங்க, மற்றவங்கள நடத்துங்க, மற்றவங்கள சொல்லுங்கள். நண்பர்கள், சகோதரர்கள் யாராச்சும் ஏதாச்சும் தப்பு செய்ய போகிறாங்க, அவங்க பள்ளத்தில் உள்ள போகிறாங்கன்னு பார்க்கும்போது, பிரதர் வேணாம், பிரதர் சிஸ்டர் தயவு செய்து வேணாம் சிஸ்டர், இது நம்மளுக்கு நல்லதில்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள நடத்தணும். தேவனுக்கு ஏதுவாக ஜீவ பாதைக்கு ஏதுவாக நடத்தும் பொழுது அது கர்த்தர் நம்மை ஜீவ பாதைக்கு எடுத்து சென்று நம்ம முடிவு நன்மையாக சம்பூர்ணமாக முடியும். அதனால் நம்ம ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருந்தாலும் அதை கண்டுபிடித்து போகலாம். ஆனால் வேதாகம் சொல்லுது, கண்டுபிடிக்கிற சிலர்ன்னு சொல்லுது. இந்த இடுக்கமான பாதையில் போகிறது கஷ்டமாக இருக்குன்றாங்க. கஷ்டம்தான். ஆண்டவரை பிடித்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவனாக வந்துட்டேன், உங்கள் பாதைப்படியில் வந்துட்டேன், ஆனால் சில சமயம் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது, என் கண்கள் சரியில்லை, ஜீவனத்தின் பெருமை வந்துடுது, சரீரத்தின் இச்சை வந்துடுது அப்படின்னு சொல்லும் பொழுது, பரிசுத்த இது வேணாம் ஏசப்பா உமக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஜீவ பாதையை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இதை பார்க்க ஒருவருக்கும் இந்த வசனம் உங்களை புடமிடுவது மட்டுமல்ல, ஜீவ பாதையை நடத்தி சொல்லும். இடுக்கமான பாதைகளை விட்டு விலக பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவராக, உங்களை ஆசீர்வதித்து சத்துவத்தை கொடுத்து ஜீவ பாதையிலே நடக்க உங்களை அவர் வழிநடத்தி கைப்பிடித்து உங்களை மேலே 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 அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இயேசுவுக்கே மகிமையுள்ளதாக. Praise the Lord. Hallelujah.